ஏதோ ஒரு ஸ்கில்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்ட்டா ஒரு ஓரளவு வந்து நாலேட்ஜோட நீங்க வந்து உங்கள பில்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கில் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இந்த டைம்ல வந்து யாராச்சும் உங்கள்ட்ட வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்கில் இருந்தா போதும், பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும், இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க பேசிக்ஸ்லாம் மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஏதோ ஓரளவு நீங்க வந்து நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு நாலேட்ஜபிள். நம்மளால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். ஓகேவா? அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணணும். இது மாரி வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, லேர்ன் பண்ணிட்டு எல்லாத்துலயும் ப்ரொஃபைல் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து இதே மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி அழகா வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்யூமே, ஓகேவா, ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமேனா எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றின இன்ட்ரோடக்ஷன் நான் வந்து இந்த வெபினாரில் உங்களுக்கு தரேன். சிம்பிளாக வந்து நான் வந்து தரேன். ஓகேவா, ஸோ இதுமாரி ஒரு போர்ட்ஃபோலியோ, லிங்க்டின், நாக்வரி, இன்டிட், ஃபவுண்டிட், மான்ஸ்டர், இதுமாரி ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். பிஃபோர் தட் நீங்கள் ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள் ப்ரொஃபைல் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா, லிங்க்டின்லாம் ப்ராப்பராக ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் போஸ்ட் போட்டு ஆக்டிவாக ஏதாவது இருந்திருக்கணும். ஏதாவது ஜஸ்ட் போஸ்ட் போடுங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுறத நீங்கள் ஜஸ்ட் ஒரு டீச் பண்ணுற மாதிரி போடுங்க. இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஏஐ டூலை ரிவ்யூ பண்ணி அந்த ரிவ்யூ போடுங்க. இதேமாரி வந்து ஏதாச்சும் ஒரு பேசிக்கான சில போஸ்ட்லாம் லிங்க்டின்ல போட்டு ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஓகே, இது ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும், நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும். தென் நீங்கள் அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டீசெண்டான ரெஸ்யூமேவை நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கணும். இது 3. ஓகேவா, ஸோ இந்த 3த்தையும் ப்ராப்பராக பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு திங். ஓகே, இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, டைம் இருக்காது. ஸோ இது எல்லாமே நான் ப்ராப்பராக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஜாப் வந்து அப்ளை பண்ணுறது. ஓகே, எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான வேல ஜாப் வந்து அப்ளை பண்ணுறது. ஓகே, பழைய மெத்தட்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுருங்க. லிங்க்டின்ல போயிட்டு ஈஸி அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணுறது, நாக்கூரியில் போயிட்டு அப்ளை பண்ணுறது, இந்தமாரி ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும். பட் அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த வேலை யூஸ் பண்ணணும். ஓகேவா, இருக்கிற எல்லா மெத்தட்லையும் நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்ட். எல்லா மெத்தடையும் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணி எல்லா மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாப் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே தென் இப்போது ஒரு 5 லேயர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணதை அப்படியே ஃபில்டர் பண்ணி ஜஸ்ட் ஏஐயில் போட்டு ஃபில்டர் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட். உங்கள் ப்ரொஃபைல் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ எல்லாருமே வந்து உங்களோட காலேஜ் டைம்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜாப் அப்ளை பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஒரு கம்பெனியோட கரியர் பேஜில் போயிட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நீங்கள் வந்து நார்மலாக வந்து லிங்க்டின், நாக்கூரிலாம் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டார்கெட் உங்கள் கம்பெனிஸோட கரியர் பேஜ், அதை டார்கெட் பண்ணணும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்க்கு மெயில் போடணும். மெயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கம்பெனிஸ்க்கு மெயில் போடணும். எப்படி கம்பெனிஸ்க்கு மெயில் போடுறது அப்படின்னா அந்த கம்பெனியோட கரியர் பேஜில் கம்பெனியோட மெயில் ஐடி இருக்கும். இல்லைனா அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ கம்பெனிக்கு மெயில் பண்ணணும். மூணாவது ஹச்ஆருக்கு மெயில் பண்ணணும். கம்பெனிக்கு தனியாக மெயில் பண்ணணும், ஹச்ஆருக்கு தனியாக மெயில் பண்ணணும். ஓகேவா, ஸோ எல்லா கம்பெனிலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா கம்பெனியோட மெயில் ஐடி ஒன்று இருக்கும், இன்னொன்று ஹச்ஆருக்குன்னு தனி மெயில் ஐடி ஒன்று இருக்கும். ஓகேவா, இன்னொன்று கரியர் மெயில். நான் அந்த மெயில் ஐடியை பற்றி நான் சொல்கிறேன். ஹச்ஆருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் பண்ணணும். ஓகேவா, ஸோ கம்பெனிக்கு ஹச்ஆருக்கு மெயில் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஹச்ஆருக்கு டைரெக்டாக கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்கலாம். இது 3. ஓகேவா, டைரெக்டாக கம்பெனி கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் இருக்கா அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ 5ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும். டேரெக்டாக நிறைய கம்பெனிஸுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூக்கு மூவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் கம்பெனிஸில் வந்து எங்கே வாக்கின் நடக்குது, வாக்கின் இன்டர்வியூஸ் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணி அவங்க இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி அதுக்கு ஒரு டேட் கொடுத்து நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாக கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அப்ளை பண்ணிட்டு வரலாம். அது ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க இந்த வாக்கின் இன்டர்வியூஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் போர்ட்டல்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட் வேயில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டர்வியூலாம் எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம், கரியர் பேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஓகே, எப்படி வந்து கூகுளை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த கூகுளை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில சர்ச் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஒரு
சில சாட் ஜிபிடிலலாம் போட்டு நான் சர்ச் பண்ணேன், எப்படிலாம் சர்ச் பண்ணேன், அந்த ஐடியாஸ்லாம் சாட் ஜிபிடியில் ஜஸ்ட் ஷேர் பண்ணி நான் வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒரு மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி வந்து கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறது, ஜாப்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது, கம்பெனிஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் அனுப்பி விட்றேன். நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஜஸ்ட் இந்த சர்ச் தான் இதில் இருக்கும். நிறைய இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் சென்னை ஹைரிங் 2026 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சர்ச் கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணி போட்டு சர்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் என்ன அப்படின்னா நான் ஒரு இதுக்கு போய்க்கிறேன், ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஓகே, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்களே இதெல்லாம் ஒரு ஷீட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கும் நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஷீட் வந்து நான் வச்சுருக்கேன். ஜாப் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது ட்ராக் பண்ணணும், எத்தனை கம்பெனிஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் கம்பெனி வந்து மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஷீட் எடுத்து பார்த்து மறுபடியும் அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஷீட்டையும் நான் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்றேன். இந்த ஷீட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி ஷீட் வந்து உங்கள் ஐடியா தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்பெனி நேம் இருக்கும், அது என்ன இண்டஸ்ட்ரினா சாஃப்ட்வேர் கம்பெனியா இல்லை வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியா இதேமாரி இல்லை வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா அதேமாரி. ஓகேவா, என்ன டைட்டிலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கம்பெனியோட சைட்டு, அந்த ஜாபோட யூஆர்எல், ஓகேவா, அந்த யாரை காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அந்த காண்டாக்டோட நேம் இருந்தால் போடலாம், இல்லைனா வேணாம். காண்டாக்ட் மெயிலு ஒன்று ஹெச்ஆர் மெயிலாக இருக்கும் இல்லை கம்பெனி மெயிலாக இருக்கும். ஓகேவா, எப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்களா, எத்தனை வாட்டி அந்த கம்பெனிக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட்டாக எப்போ இமெயில் சென்ட் பண்ணீங்க, எவ்வளோ வாட்டி அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா இல்லையா, ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அதோட டேட்டு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்வியூ ரவுண்டு, இன்டர்வியூ டேட் ஷெடியூல் பண்ணாங்கன்னா ஷெடியூல் டேட்டு, இன்டர்வியூ மோடு என்ன, ஆஃபர் ரிசீவ் ஆயிருக்கா இல்லையா, சேலரி எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ போட்டிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் நம்ம நோட்ஸ் இதேமாரி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா, ஸோ நான்லாம் வந்து இந்த அளவுக்கு ப்ராப்பராக நான் பண்ணல. நான் வந்து அப்போ அப்படியே ஷீட்டில் போட்டு ட்ராக் பண்ணிட்டு அப்படியே வந்தது தான். ஸோ இதை நான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராப்பராக வந்து சர்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ தானே இதெல்லாமே நான் யூஸ் பண்ணி பழகி இப்போ தான் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா எனக்கு வந்து அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, இதேமாரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஷீட்டில் உங்களோட ஜாப் சர்ச்சிங் அந்த இதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கரியர் பேஜ் நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகே, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுளோட சர்ச் போயிட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் சென்னை, இப்போ நம்ம சென்னை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், சென்னை தான் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். பெங்களூர் ஹைதராபாத்லாம் என்ன ஊர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம சென்னை வச்சுப்போம். ஓகேவா, நீங்கள் வந்து பெங்களூர் ஹைதராபாத் தேடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் சென்னை OMR அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதேமாரி நிறைய ப்ரொஃபைல்ஸ் வரும்பா, ஏகப்பட்ட ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதுலேயே நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம், எக்கச்சக்கமாக பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்தமாரி கம்பெனிஸை சர்ச் பண்ண போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். எடுத்தோன்னே உங்களுக்கு கிடச்சிடாது. இன்றைக்கி 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்காம இருக்கும். நாளைக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 4 கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் போட்டிருப்பான். ஓகேவா, கிடைக்கும் கிடைக்காது, கிடைக்கும் கிடைக்காது, இருக்கும் இருக்காது, இப்படி தான் போகும் அந்த 6 மாதம் 7 மாதம். இதுக்காக நீங்கள் வந்து பிரெயினை வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது, ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் சென்னை OMR அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இதில் வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து எனக்கு வருது. ஓகேவா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொஃபைலாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா செக் பண்ண போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த்ரிநேத்ரா ஐடெக் ஐடி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியோட சைட் வந்து கொடுத்துருக்கான். இப்போ நான் இந்த கூகுள் ப்ரொஃபைல் வந்து ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த கூகுள் ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆகுதா. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பெனியோட சைட்டை இருக்குல்ல, இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. எல்லா கம்பெனிஸுக்குமே கரியர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, சில கம்பெனியில் கரியர் பேஜ்னு இருக்காது, ஜாயின் அவர் டீம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இல்லை இந்த காண்டாக்ட், சில கம்பெனிஸில் காண்டாக்ட் இருக்கும். ஓகே, சில கம்பெனிஸுக்கு வந்து கரியர் பேஜ் இல்லாமல் வேறு மாதிரி நேமில் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கொடுத்துருப்பான். ஓகேவா, இப்போ இந்த சைட்டுக்கு நான் வந்துட்டேன். ஓகேவா, இப்போ இந்த சைட்டுக்கு வந்துட்டேன். இந்த சைட்டுக்கு வந்தோடனே இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியோட சைட்டு ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட கரியர் பேஜை இருக்கா, அந்த கம்பெனிக்கு கரியர் பேஜ் இருக்கா. எல்லா கம்பெனிக்கும் கண்டிப்பாக இருக்கும்.
இந்த கம்பெனிக்கு கரியர் பேஜ் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஓகே, சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டேன், இந்த கம்பெனிக்கு வந்துட்டேன். ஸோ இந்த கம்பெனியில் வந்து எனக்கு கரியர் பேஜ் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கூகுள் இந்த கம்பெனியோட நேமை பார்த்துக்கணும். இந்த கம்பெனியோட நேம் என்ன? ஸோ ட்ரிநேத்ரா ஐடி சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த கம்பெனியோட நேம் வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூ கூகுள் டேபுக்கு வந்துட்டு ஸோ ட்ரிநேத்ரா டெக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணிவிட்டு இதோட கரியர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது கரியர் பேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வரும். ஓகே, இங்கே trinethra.com கரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுக்குள்ளே கிளிக் பண்ணேன்னா இந்த கரியர் பேஜ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து அவன் என்னென்ன ஓப்பனிங்ஸ் போட்டிருக்கான் அப்படிங்கிற கொண்டு எனக்கு வரும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஓப்பனிங்ஸ் அவன் போட்டிருக்கான் அப்படிங்கிறது கீழே எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓப்பனிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் என்ன என்விரான்மெண்ட் டெய்லர்ஸ் அப்ளை என்ன ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் எனக்கு இருக்குது. ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்குது, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் இருக்குது, ஸோ டெவலப்பர் இருக்குது. ஓகே, ஸோ இதுமாரி நிறைய ஓப்பனிங்ஸ் போட்டிருக்கான். இதில் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்க கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருப்பான். 5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் இப்படி தான் போட்டிருப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும் தான் ஹையர் பண்ணுவான். ஓகேவா? நிறைய அழுப்பாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஓகே, 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இதேமாரி தான் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா போட்டிருப்பான். ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங்க அவ்வளோ சீக்கிரம் எல்லா கம்பெனியும் அவன் கரியர் பேஜ்லையோ இல்லை எதுலேயுமே நாக்கூரி லிங்க்டின்ல எதுலேயுமே போட மாட்டான். இது ரொம்ப வந்து ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கரியர் பேஜை செக் பண்ணணும். கரியர் பேஜில் நமக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு தகுந்த மாதிரி இதில் எந்த ஓப்பனிங்ஸும் இல்லை. ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிடணும். இப்போ நமக்கு தகுந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இல்லை. இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஹோம் பேஜ். இப்போ நம்ம இந்த கம்பெனி சைட்டுக்கு ஓப்பன் பண்ணி போனோம் இல்லையா, இந்த கம்பெனி ஓப்பனிங் இதில் வந்து இந்த பேஜ் அலசி ஆராயணும். நீங்கள் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இதேமாரி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பான் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் இந்த மெயில் ஐடி கொடுத்துருப்பான். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் மெயில் ஐடி கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு கரியர் பேஜில் நமக்கான ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லையா, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் சொல்கிறத வரிசையாக பண்ணுங்கள். ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ரெண்டாவது விஷயம் கம்பெனிக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்கணும்னு பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு 2 டைப் ஆஃப் மெயில் ஐடி இருக்கும். ஒன்று கம்பெனியோட மெயில் ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னா நான் அதை வந்து ஜஸ்ட் நான் நோட் பண்ணுறேன். இந்த நோட் பேட் இருந்துச்சுன்னா நோட் பேடில் நான் போடுறேன். ஸோ மெயில் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்பெனியோட மெயில் இருக்கும். கம்பெனியோட மெயில் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது அந்த கம்பெனியோட கரியர் மெயில் ஐடின்னு ஒன்று இருக்கும். கரியர் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த டைப்பில் ஒரு மெயில் எப்படின்னா இப்போ கரியர் @xyz.com இப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ட்ரிநேத்ரான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று போடும். ஓகே, hr@.com இல்லைனா வந்து xyz இப்படி இருக்கும். ஹச்ஆர்னு இருக்கும், hr@xyz.com இதேமாரி இருக்கும். ஸோ கம்பெனியோட மெயில் இருக்கும். இப்போ கம்பெனியோட மெயில் வந்து இப்போ வந்து ட்ரிநேத்ரா அப்படின்னா .trinethra.com அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே அட்டு வரும். ஸோ இதேமாரி 3 டைப்ஸில் உங்களுக்கு கம்பெனியோட மெயில் ஐடி இருக்கும். ஒன்று அந்த கம்பெனியோட மெயில் ஐடி இருக்கும், இன்னொன்று வந்து கரியர் இருக்கும், இந்த ஹச்ஆர் இருக்கும். ஓகேவா? இதேமாரி மெயில் ஐடியை ஃபைண்ட் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடி எத்தனை மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி எல்லாத்தையும் எடுங்க. அந்த எல்லா மெயில் ஐடிக்கும் ஒரு மெயில் போடுங்க. ஓகே, கம்பெனிக்கு நம்ம மெயில் போடணும். இதேமாரி வந்து அந்த மெயிலுக்கான டெம்ப்ளேட்ஸ்னு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். லைவ் டெமோ நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இதேமாரி என்ன பண்ணும் அப்படின்னா கம்பெனியோட மெயில் ஐடி எடுத்து அந்த கம்பெனிக்கு மெயில் போடணும். என்ன மெயில் பண்ணணும் அப்படின்னா நான் இதேமாரி வந்து எனக்கு வந்து இந்த பொசிஷனில் ஜாப் தேவை, நான் வந்து இந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது, இல்லை இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன், இப்போ நான் பாஸ் அவுட் ஆகியிருக்கேன், நான் ஏதாச்சும் எனக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனிக்கு வந்து மெயில் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது ப்ராசஸ் கம்பெனிக்கு மெயில் பண்ணணும். ஸோ மூணாவது என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட சைட்டுக்கே நீங்கள் வந்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பான்.
ஓகேவா? கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பான். இந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அந்த கம்பெனியோட ஒர்க்கிங் டைம் பார்த்து டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். ஹச்ஆர் தான் கால் பண்ணுவாங்க. சில கம்பெனியில் வாட்ச்மேன்ஸ் எடுப்பானுங்க. அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும். ஒன்றுமே வந்து ஹிந்தியில் தான் பேசுவாங்க. மேக்ஸிமம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பேசுறதும் புரியாது, அவங்க பேசுறதும் நமக்கு வந்து புரியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டேரெக்டாக ஹச்ஆருக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவான். சில கம்பெனியில் ஹச்ஆர் டேரெக்டாக கால் எடுப்பாங்க. சில கம்பெனியில் ரிசப்ஷன்ஸில் யார் இருக்காங்களோ அவங்க கால் எடுப்பாங்க. சில கம்பெனியில் இந்தமாரி வாட்ச்மேன்ஸ் தான் எடுப்பாங்க. கொஞ்சம் ஐடி பார்க் இருக்கும். ஐடி பார்க் ரேஞ்சில் இருக்கும். இல்லை வந்து சில கம்பெனிஸில் வாட்ச்மேன் நம்பர் தான் கொடுத்துருப்பான். ஓகே. ஸோ அந்த வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து எடுப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக ஹச்ஆருக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஹச்ஆர்ட்டே கேட்டு நீங்கள் வந்து இதுமாரி ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய ஹச்ஆர்ஸ் வந்து அவங்க பர்சனல் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க. நிறைய ஹெச்ஆர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கு வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹெச்ஆர் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, நான் ஃபியூச்சரில் இருந்தால் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெச்ஆர் சம்டைம்ஸ் கால் பண்ணுவாங்க. ஓகே, இதுமாரி எனக்கும் நடந்திருக்கு. இது 3ஆவது விஷயம். இந்த கரியர் பேஜில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கரியர் பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாப் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஜாப் வந்து அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் மெயில் ஐடியை சர்ச் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கால். ஓகே, ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் கால். இந்த கரியர் பேஜில் இந்த 3த்தையுமே நீங்கள் வந்து பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கரியர் பேஜில் உள்ள ட்ரிக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவதாக என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நான் இங்கே கூகுளில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ கூகுளில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் நிறையா வருது. கம்பெனிஸோட ப்ரொஃபைல்ஸ்லாம் எனக்கு நிறையா வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸை நான் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ரொஃபைல்ஸ் இந்த வியூ இருக்குல்ல, இந்த வியூ பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த வியூ பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கம்பெனிக்கு கால் பண்ணி கேளுங்க. இதேமாரி எந்தெந்த கம்பெனிக்கெலாம் நம்பர் கொடுத்துருக்கானோ அந்தந்த கம்பெனிக்கெலாம் 10 கம்பெனிக்கு கால் பண்ணி கேளுங்க. 10 கம்பெனினா நான் 10 கம்பெனி சர்ச் பண்ணி அப்படி கிடையாது. 10 கம்பெனி நீங்கள் கால் பண்ணணும். ஏன்னா ஒரு 40-50 கம்பெனி நீங்கள் சர்ச் பண்ணால் தான் 10 கம்பெனியோட நம்பர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து கால் எடுக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிக்கு காலே போகாது. தப்பான நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து நீங்கள் 10 கம்பெனி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் உட்காந்து சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டாவதாக இந்த ப்ரொஃபைல்ஸை கிளிக் பண்ணி இந்த ப்ரொஃபைல்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு கம்பெனிஸோட நம்பர் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்கணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி வாட்ச்மேன்ஸும் எடுக்கலாம், ஹெச்ஆர்ஸும் எடுக்கலாம், ரிசப்ஷனில் உள்ள ஆளுக்களும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேவா? இது ரெண்டாவது ஒரு விஷயம். கம்பெனியோட இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஸோ மெயில் ஐடி இப்போ வந்து இது ரெண்டாவதாக நான் வந்து சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கரியர் பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணி கேட்குறது. இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக அவங்க அழகாக பேசுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. ஓகே, நான் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்வீட்டாக தான் பேசுவாங்க. யாருமே வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசவே மாட்டாங்க. ஓகேவா? அதேமாதிரிலாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க. யாருமே மூஞ்சில் அடித்த மாதிரி பேச மாட்டாங்க. அவங்க அழகாக பேசுவாங்க, அழகாக அவங்க ஹேண்ட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதேமாரி கம்பெனிஸ் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கரியர் பேஜ் கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கரியர் பேஜில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ண போகிறீங்க. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி மெயில். ஓகேவா? மெயில் ஃபார்மேட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பெனிஸ்க்கு வந்து மெயில் அனுப்ப போகிறீங்க. ஓகேவா? இந்த கம்பெனிஸ்க்கு வந்து மெயில் அனுப்புறது வந்து 2 விதமாக இருக்குது. 2 விதமாக நீங்கள் வந்து மெயில் வந்து எடுக்கலாம். எப்படி மெயில் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரியே கம்பெனிஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். இந்த கம்பெனிஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். கம்பெனிஸ் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் வரும். நீங்கள் அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் இந்த ரெண்டாவது இன்னொரு கம்பெனி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கம்பெனி நான் போகிறேன் அப்படின்னா இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா கரியர் பேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கரியர் பேஜ் அவனே கொடுத்துருக்கான் அழகாக. ஓகேவா? கரியர் பேஜுக்கு நான் வந்துட்டேன். வியூ ஓப்பனிங்ஸ் போனேன் அப்படின்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸே ஓப்பனிங் போட்டிருக்கான். ஓகே, ஸோ 2 years ப்ளஸ் .NET இதுமாரி நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து அவன் போட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியை வந்து இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அவனே என்ன பண்ணியிருப்பான், மெயில் ஐடி கொடுத்துருப்பான், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கான், மெயில் ஐடியும் கொடுத்துருக்கான். ஓகேவா? இது சேல்ஸ்ன்னு இருக்குது.
பரவாயில்ல, எதா இருந்தாலும் நமக்கு என்ன, அந்த மெயில் ஐடி எடுத்து அந்த மெயிலுக்கு ஒரு மெயிலை போடுங்க. ஓகே. ரெண்டாவது வந்து இந்த கம்பெனியோட கரியர் பேஜ், கரியர் மெயில் ஐடி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். கரியர் ரிலேட்டடாக ஏதாவது மெயில் ஐடி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஓகே, கரியர் ரிலேட்டடாக அது மெயில் ஐடி. சில கம்பெனியில் வந்து இந்த கரியர் பேஜ்லேயே மெயில் ஐடி கொடுத்துருப்பான், career@digisme.com அப்படின்னு சொல்லிட்டு கரியர் மெயில் ஐடி கொடுத்துருப்பான். இஃப் இன்கேஸ் அப்படி இல்லையா, இந்த கம்பெனியோட நேம் என்னன்னு பாருங்கள். இந்த கம்பெனியோட நேம் என்ன, டிஜியா சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இப்போ இந்த கம்பெனியை வந்து நேம் எடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணி HR மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு கூகுள்லேருந்து அந்த மெயில் ஐடி வரத்துக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மெயில் ஐடி, HR மெயில் ஐடி. ஓகே, அந்த மெயில் ஐடி வந்து சர்ச் இதாகலையா? மெயில் ஐடி. ஓகே, ஸோ இதுலேயே வந்து கனெக்ட் ஃபார் HR சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானா. ஸோ இதேமாரி உங்களுக்கு ஏதாவது வரும். ஓகே, இப்போ இந்த கம்பெனி கூட வேண்டாம், வேறு கம்பெனி நம்ம எடுத்துப்போம். இந்த ஃபியூஸ் எடுத்துப்போமா, ஃபியூஸ் போயிட்டு மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ திங்கிங்கில் வருது, இதோ வருதா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் என்கொயரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மெயில் ஐடி உங்களுக்கு வருது. ஓகேவா, எல்லா கம்பெனிஸ்க்கும் வரும் அப்படிங்கிறதுலாம் 100% இது கான்ஃபிடென்ட், இது கிடையாது, கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, எந்தெந்த கம்பெனிஸ்க்குலாம் இதுமாரி சர்ச் பண்ணணும். அந்த கரியர் பேஜில் உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதேமாரி கம்பெனி நேமை போட்டு HR மெயில் ஐடி இல்லை கரியர் மெயில் ஐடி, இப்போ கரியர் மெயில் ஐடி நான் போடுறேன். ஸோ எனக்கு வந்துச்சுன்னா வருதான்னு பார்ப்போம். இல்லை, இப்போ எனக்கு வந்து rahu.fusetech.com, அப்போ இதுதான் உங்களோட மெயில், அஃபிஷியல் மெயில் ஐடி. அப்போ இந்த மெயில் ஐடி எடுத்து இந்த மெயில் ஐடியில் நீங்கள் ஒரு மெயிலை வந்து நீங்கள் போடணும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து HRோட மெயில் ஐடியும் கிடைக்கலாம், இல்லை கம்பெனியோட மெயில் ஐடியும் கிடைக்கலாம், இல்லை அந்த கம்பெனியோட கரியர் ரிலேட்டடான மெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதே வேறு கம்பெனி நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வேறு ஏதாவது கம்பெனி OneSoftன்னு ஒன்று இருக்கா. இப்போ இந்த OneSoftக்கு இது நான் எடுக்கிறேன். இப்போ OneSoft டெக்னாலஜிஸ்ன்னு போட்டு கரியர் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வருதான்னு பார்ப்போம். இதுக்கு இதில் மெயில் எப்படி வருதுன்னா rahul.r@onesoft.in. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட MD இல்லை வந்து டேரக்ட் மெயில் ஐடியை, ஒரு மெயில் ஐடியை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதேமாரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெயில் ஐடி வந்து சர்ச் பண்ணுறது இது ஒரு மெத்தட். ஒன்று மெயில் ஐடி வந்து கரியர் பேஜ்லேயே கிடைக்கும். ரெண்டாவது கிடைக்கல அப்படின்னா இந்தமாரி நீங்கள் சர்ச் பண்ணி இந்த மெயில் ஐடி எடுக்கணும். இந்த மெயில் ஐடி தப்போ ரைட்டோ அது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா, ஸோ மெயில் ஐடி எடுக்கிறோம், நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா HRக்கு மெயில் போடுறோம். ஓகே, இப்போ அந்த மெயில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, எல்லாரும் லைனில் தானே இருக்கீங்க, நான் அப்படியே ஃப்ளோவில் நடத்தி போயிட்டே இருக்கேன். ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். யா, குட், தேங்க்யூ. ஸோ இப்போ நான் வந்து மெயில் ஐடி நான் எடுத்துட்டேன், ஒரு கம்பெனியோட மெயில் ஐடி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட மெயில் ஐடிக்கு நான் எப்படி மெயில் போடணும், அந்த மெயிலுக்கான ஃபார்மெட்டுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு அந்த மெயிலுக்கான ஃபார்மெட்டுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 டெம்ப்ளேட்ஸ் கிட்ட நான் மெயில் ஃபார்மெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த மெயில் ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மெயில் ஃபார்மெட் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன மெயில் ஃபார்மெட்டோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி மெயில், ஏதாவது ஒரு மெயில் ஃபார்மெட் எடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. நான் ஒரு 30 வச்சுருக்கேன், இதில் ஏதாவது ஒரு மெயில் ஃபார்மெட் வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே நான் வந்து எப்படி டைனமிக்காக நம்ம எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஓகே. இப்போது நான் வந்து இந்த என்ன OneSoft டெக்னாலஜிஸ், ஓகே, OneSoft டெக்னாலஜிஸ் அதோட மெயில் ஐடி எடுத்துட்டேன். இப்போ நான் OneSoft டெக்னாலஜியில் ஏதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, அதுக்கு நான் மெயில் போட போகிறேன். இந்த கம்பெனி இந்த மெயில் ஐடிக்கு நான் மெயில் போட போகிறேன்.
அப்போது ஜஸ்ட் டேரெக்டாக கோ டு சாட் ஜிபிடி. ஓகேவா, சாட் ஜிபிடி போங்க. ஓகே, இப்போ சாட் ஜிபிடிக்கு போயிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஐ வாண்ட் மெயில். ஓகே, ஐ வாண்ட் மெயில் ஃபார் ஜாப் ரிலேட்டட் இன் ஒன்சாஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டுட்டு ஓகேவா, என்கொயரி ஓகே, ஐ என்கொயரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவ் மீ ready mail to send this company அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மை ஸ்கில்ஸ் எனக்கு வந்து MERN தெரியும், HTML CSS JS வந்து எனக்கு தெரியும். ஓகேவா, போட்டேன். ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கேன், MERNல இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இன்டர்ன் இதுமாரி என்ன உங்களுக்கு இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இதுமாரி நீங்கள் கொடுத்துடணும். இதுமாரி எனக்கு மெயில் வேணும், இந்த கம்பெனிக்கு நான் ஜாப் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு மெயில் கொடு, ஒரு ப்ராப்பரான மெயில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு மெயில் ஃபார்ம்கிட்ட கொடுக்கும். வந்து எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பர் டியரும் இதுமாரி கொடுத்து உங்களோட நேம் வந்து போட்டுக்கோங்க, உங்கள் ஃபோன் நம்பரு மெயில் ஐடி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா, இதில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா என்ன அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட லிங்க்டின் அட்டாச் பண்ணலாம். ஓகேவா, இன்னொன்று வந்து GitHub அட்டாச் பண்ணலாம். ஓகே, உங்கள் GitHub அட்டாச் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ வந்தால் போர்ட்ஃபோலியோ அட்டாச் பண்ணலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெயில் ஐடியை ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கூகுளோட என்னோட மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியோட இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெயில் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கும் மெயில் வந்து எடுக்கணும், அதுக்கு வந்து சாட் ஜிபிடி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதான் ஏஐ டூல் தான் இருக்குல்ல, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெயில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கம்பெனியை வந்து மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து நான் வந்து நியூ மெயிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு மெயில் நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே இல்லையா, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஈஸியாக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் நேமை கொடுத்து ரெடியாக ஒரு மெயில் டெம்ப்ளேட் நம்ம எடுத்துட்டோம். ஜஸ்ட் சாட் ஜிபிடிட்ட அந்த கம்பெனியை சொல்லிவிட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறேன், என்னோட இந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணணும், என்னோட ஸ்கில்ஸ் இதெல்லாம் என்னோட ஸ்கில்ஸு, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டர்ன் நான் இவ்வளோ இன்டர்ன் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு மெயில் போட போகிறீங்க. ஓகேவா, மெயில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அதுமாரி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி மெயில் எடுத்துக்கலாம். ஓகே, யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாத, நீயா மெயில் எழுது, நீயா வந்து கற்றுக்க அப்படின்னு யார் எது சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க. இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அழகாக இந்த மெயில் சாட் ஜிபிடியில் இதுமாரி மெயில் போட்டு மெயில் ஐடி எடுத்து நீங்கள் வந்து மெயில் வந்து கம்பெனிக்கு போட போகிறீங்க. ஓகேவா, இது ஒரு விஷயம். ஓகேவா, இப்போ மெயில் ஃபார்மட் நான் சொல்லிட்டேன். இந்த மெயில் ஃபார்மட்டை அந்த கம்பெனி மெயில் ஐடி, அந்த கம்பெனி மெயில் ஐடி ஒன்று இருக்கும், அந்த மெயில் ஐடி இல்லை HR மெயில் ஐடி, அந்த கம்பெனிக்கு என்ன மெயில் ஐடி கிடைக்குதோ அந்த மெயில் ஐடியில் போடுங்க. ஸோ இந்த மெயில் ஐடியில் இன்னொரு ட்ரிக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு 10 கம்பெனிக்கு 10 மெயில் போடுறீங்க. ஓகேவா, நான் ஓகேப்பா நான் சொல்கிறேன்ப்பா, இன்றைக்கி வந்து 10 கம்பெனிக்கு வந்து நான் மெயில் போடுறேன். ஓகேவா, நாளைக்கு வந்து புதுசாக ஒரு 10 கம்பெனிக்கு மெயில் போடுறேன். இப்போ எப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஓகேவா, ஸோ டுடே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 10 கம்பெனிஸுக்கு மெயில் போடுறேன். ஓகேவா, ஸோ நாளைக்கு டுமாரோ வந்து another 10 companies ப்ளஸ் எஸ்டர்டே நம்ம போட்டோம் இல்லையா, அந்த எஸ்டர்டே எந்தெந்த கம்பெனிக்கெலாம் நம்ம மெயில் போட்டோமோ அந்த கம்பெனியோட மெயில் ஐடியும் நம்ம மெயிலையும் நம்ம எடுத்து போடணும். ஓகே, மெயில்ஸ் 10. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று 10 கம்பெனிக்கு மெயில் ஐடி போட்டோம், இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு 10 கம்பெனிக்கு மெயில் போட்டிருக்கோம். அப்போ நேற்று உள்ள 10 கம்பெனிஸையும் இன்றைக்கி என்ன பண்ணணும், மெயிலை ரீசெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், அந்த மெயிலை ரீசெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ என்னாச்சு 20 ஆயிடுச்சு. அப்போ நாளைக்கு புதுசாக ஒன்று. ஓகேவா, நாளைக்கு புதுசாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30, அப்புறம் 40, அப்புறம் 50. அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மெயிலை. நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்போம், யாருக்குப்பா நம்ம அப்படியே மெயில் அனுப்பிக்கிட்டே இருப்போம். இப்போ யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்,
பேசுறா 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 அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டார்ச்சர் பண்ணுவோம் இல்லையா? அதேமாரி கம்பெனிஸை டார்ச்சர் பண்ணுவோம். ஓகே, அவன் நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே, அதேமாரி நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்காக நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஓகே, யாரும் கேட்க மாட்டாங்க உங்களை, யாரும் எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது, யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 100 நாள் வந்துருச்சு, 100 நாளைக்கு ஒரு நாளைக்கு 10 கம்பெனி விதம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 100 நாளைக்கு நீங்கள் சாரி 10 டேஸுக்கு, ஓகேவா, 10 டேஸுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயில் போடுவீங்க. கிட்டத்தட்ட 100 கம்பெனிஸ்க்கு மெயில் போட்டிருப்பீங்க. அந்த 100 கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மெயில் போட்டிருப்பீங்க. ஆனால் 200 மெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி நேற்று போட்ட மெயிலும் இன்னைக்கு சேர்த்து ரீசென்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ 200 மெயில்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 100 கம்பெனிக்கு 2 வாட்டி வீதம் கிட்டத்தட்ட 250 மெயில்ஸ் கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சென்ட் பண்ணியிருப்பீங்க. அது அதிகமாகவும் கணக்கு, நான் கம்மியாக சொல்கிறேன். ஓகேவா? திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் ரீசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள மெயில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான மெயில் ரிப்பீட்டாக உங்களுக்கு புஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எவன்டா அவன் டெய்லி மெயில் போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்ப்பானே, கண்டிப்பாக பார்க்காம இருக்க மாட்டாங்களா? யாரா இந்த மெயில் ஐடியில் டெய்லியும் வருதுன்னு ஒரு நாளைக்கு நோட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்களா? ஒரு 10 நாள் தொடர்ந்து அந்த கம்பெனிக்கு ரீமெயில் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு நாள் அவங்க நோட் பண்ண மாட்டாங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்த்து செக் பண்ணி அந்த டைமில் அவங்களுக்கு வந்து வேக்கன்சி வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் எனக்கு வேலை கிடச்சிது. ஓகே, ஸோ இது ட்ரூவாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து மெயில் போடணும். கம்பெனிக்கு இப்படி தான் நீங்கள் மெயில் போடணும். ஓகே, இது ஒரு விஷயம். இப்போது இது 2வது உள்ள லேயர். ஸோ 3rd என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ டேரக்ட் காண்டாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹச்ஆருக்கு டேரெக்டாக காண்டாக்ட். இதுலேயே வந்து நான் உங்களுக்கு ஹச்ஆருக்கு மெயில் போடுறது நீங்கள் மெயில் போட்டுருவீங்க, கரியர் பேஜில் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணிடுவீங்க, டேரெக்டாக கால் பண்ணுறதும் உங்களுக்கு ஹச்ஆர் தான் எடுப்பாங்க, ஹச்ஆர் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக ஹச்ஆர் காண்டாக்ட் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த ஜாப் போர்ட்டல்ஸை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்? இந்த ஜாப் போர்ட்டல்ஸை லிங்க்டுனை எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்போ லிங்க்டுனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக ஹச்ஆராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ப்பா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்னை, இப்போ வந்து லிங்க்டுனில் நான் ஹச்ஆர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஹச்ஆர்ஸ் வந்து வருவாங்க இல்லையா? நிறைய ஹச்ஆர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஹச்ஆர்ஸ் வந்து நான் எடுத்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாப்னு போடாமல் நான் இந்த இதில் வந்து பீப்புள்ஸை செலக்ட் பண்ணி விட்டுறேன். பீப்புள்ஸை செலக்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா பீப்புள்ஸ் எனக்கு வந்து வருவாங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் யாரோ இருக்காங்க, கார்த்திகா பிரியதர்ஷினி, ரீஜனல் ஹச்ஆர் சென்னை, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனியாக இருக்கும். இவங்க நான் ஜஸ்ட் வந்து ஒரு கனெக்ட் கொடுக்குறேன். ஓகேவா? கனெக்ட் கொடுக்குறேன்னா இது வந்து எனக்கு பெண்டிங்கில் இருக்கும். இந்த இதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜை போடுறேன். ஓகேவா? இது வந்து நம்ம ஜஸ்ட் அவங்க டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். இதில் நம்ம வந்து ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணால் தான் மெசேஜ் பண்ண முடியும். சில பேருக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் போடலாம். ஓகேவா? ஸோ நான் கனெக்ட் கொடுக்குறேன், சென்ட் வித்தவுட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் கொடுக்குறேன். நம்மளுக்கு மெசேஜ் இருக்குமா? அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது அவங்க ப்ரீமியமாக, சில இது ப்ரீமியம் வந்தால் மெசேஜ் இது பண்ண முடியாது. ஆனால் அவங்க வந்து ஒன்ஸ் நம்ம இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். சில இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் நம்ம டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அப்போது லிங்க்டின்ல வந்து இதுமாரி ஹச்ஆர்ஸாக கனெக்ட் கொடுங்க. ஹச்ஆர்ஸாக கனெக்ட் கொடுத்துட்டு அந்த ஹச்ஆருக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா மெசேஜை போட்டு விடுங்க. இதுமாரி வந்து நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன், உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேகன்சி இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்ஆருக்கு டேரெக்டாக இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயில் போட்டு விடலாம். சாரி, மெசேஜ் டேரெக்டாக அதில் லிங்க்டின்ல ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி இதில் மெசேஜ் போட்டு விடலாம். அப்படி இல்லை கூட உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். இப்போ இந்த ஹச்ஆரை இங்கே காண்டாக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நாக்ரி, லிங்க்டின், ஜாப் போர்ட்டல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஜாவா டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன்னா எனக்கு இந்த இடத்துல ஜாவா டெவலப்பர்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். இதில் நான் பீப்புள்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஜாப்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜாப்ஸை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து இந்த ஈஸி அப்ளை இந்த மெத்தட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஈஸி அப்ளை இந்த மெத்தட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் சீனியர் பீப்புள் இதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் வந்து ஹச்ஆர்னு இருக்கா, அந்த இடத்துல ஜாவா டெவலப்பர்னு போட்டுறேன். ஓகே, ஸோ ஜாவா டெவலப்பர்னு போட்டேன் அப்படின்னா ஜாவா டெவலப்பருக்கு ரிலேட்டடாக இப்படி தான் நீங்கள் எல்லா ஜாப் போர்ட்டல்ஸ்லுமே யூஸ் பண்ணணும். லிங்க்டின்ல எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி தான் எல்லா ஜாப் போர்ட்டல்ஸ்லுமே. ஓகே, எல்லாத்தையும் சொன்னால் டைம் ஆகிடும். எல்லா ஜாப் போர்ட்டல்ஸ்லுமே நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாவா டெவலப்பர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கம்பெனி இருக்குது.
சில நிறைய கம்பெனிஸ் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டேரெக்டாக அவங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா, டேரெக்டாக அவங்களோட கம்பெனி சைட்டுக்கு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நாக்கோரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஈஸி அப்ளையும் பண்ணுங்க. அதுலேயும் அப்ளை பண்ணுங்க. அதுலேயும் அப்ளை பண்ணிட்டு அந்த என்ன கம்பெனிஸ் வந்து ஜாப் போட்டிருக்கான். இப்போ ஹேமைத் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஜாப் போட்டிருக்கான். அப்போ அந்த கம்பெனியை சர்ச் பண்ணி, இப்போ இது என்னது ஹேமைத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேமைத் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணுவோம். ஹேமத் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சா. இப்போ அந்த கம்பெனியோட சைட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். அப்போ இந்த கம்பெனியோட சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனியோட கரியர் பேஜுக்கு போயிட்டு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எல்லாம் சொன்னேன் இல்லையா, கால் பண்ணுறது, ஹச்ஆர் மெயில் எடுத்து மெயில் போடுறது, கால் பண்ணுறது, கரியர் பேஜில் அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இதில் செய்யுங்க. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுங்க, ஜாப் போர்ட்டல்ஸில் அந்த ஈஸி அப்ளைவும் அப்ளை பண்ணுங்க. தென் அந்த கம்பெனியோட நேம் எடுத்துகிட்டு வந்து சர்ச் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாப் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்லிட்டேன், கரியர் பேஜில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். தென் அந்த கரியர் பேஜோட மெயில் ஐடி எடுத்து மெயில் போடுங்கிறது நான் சொல்லிட்டேன். கம்பெனிக்கு டைரெக்டாக கால் பண்ணி அப்ளை ஜாப் இருக்கான்னு கேளுங்கன்னு சொல்லிட்டேன். ஹச்ஆருக்கு மெயில் போடுறதையும் சொல்லிட்டேன். ஜாப் போர்ட்டல்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஜாப் போர்ட்டல்ஸுக்கு போயிட்டு சர்ச் பண்ணுங்க, நாகூரி லிங்க்டின் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு அதில் என்ன ஜாப் இருக்கோ அந்த போர்ட்டல்லையுமே அப்ளை பண்ணுங்க. தென் அது என்ன கம்பெனியோ அந்த கம்பெனி நேம் எடுத்து அந்த கம்பெனியோட இது ஓப்பன் பண்ணி, கம்பெனி ஓப்பன் பண்ணி சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி அந்த சைட்டில் கரியர் பேஜுக்கு போயிட்டு அப்படியும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஓகே. தென் இப்போ லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூ. இது எல்லா கம்பெனியுமே இப்போ வாக்கின் இன்டர்வியூக்கு மூவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த வாக்கின் இன்டர்வியூ சர்ச் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் அதெல்லாம் சீரியஸாக வந்து கவனிங்க. கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு 7 o'clock ஆகிட்டு. ஸோ பரவாயில்ல, நான் இன்னும் ஒரு 1/2 hour எடுத்துக்கலாம்ல. ஓகே, நான் ஒரு 1/2 hour எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வாக்கின் இன்டர்வியூ எப்படி நான் அப்ளை பண்ணுறது. ஓகே. ஸோ வாக்கின் இன்டர்வியூ எப்படி நான் அப்ளை பண்ணுறது. ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசருக்கு போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் உங்கள் ரோல் என்னவோ அந்த ரோல். இப்போ வந்து டேரெக்டாக சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு போட்டிங்க அப்படின்னா எல்லா ரோல், பைத்தான் வந்தால் பைத்தான் வந்துடும், ஜாவா இருந்தால் ஜாவா வந்துடும், மீன் தான் மீன் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஓகே. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் வாக்கின் இன்டர்வியூஸ் இன் சென்னை அப்கமிங் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி வாக்கின் இன்டர்வியூஸ் நிறையா வரும். இப்போ இதில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த நாக்கூரியை யூஸ் பண்ணிக்கோங்க வாக்கினுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி நாக்கூரி, இப்போ நான் இந்த இதுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாக்கூரி டேஷ்போர்டுக்கு மூவ் ஆகி போயிட்டேன் அப்படின்னா, இந்த நாக்கூரியில் நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திடீர்னு நாளைக்கு வாக்கின்னா இன்னைக்கு போடுவான். ஓகேவா. இன்னைக்கு வாக்கின்னு வச்சுக்கோங்களேன், அவன் மார்னிங் போடுவான். ஓகே. இதுமாதிரி நாக்கூரி சைட்டு கூகுள் அவன் என்ன பண்ணியிருப்பான் போட்டுருவான். ஓகே. இந்த வாக்கின்லாம் இந்த ஜாப் போர்ட்டல்ஸ், அதுவும் முக்கியமாக இந்த நாக்கூரியில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாக்கின்ஸ் வந்து கிடைக்கும் அதிகமாக. இந்த நாக்கூரியில் கீழே பார்த்தீங்கன்னா வாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லை எல்லோ ஆரஞ்சு ஏதோ ஒரு கலர், அந்த கலரில் இதுமாரி வாக்கின்ஸ் போட்டிருக்கும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ March 7, ஓகேவா, ஏதோ ஹைலம் வாட்டர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு போட்டிருக்கான். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவனே என்ன பண்ணியிருப்பான், டேரெக்டாக நம்பர் எல்லாமே அவன் என்ன பண்ணியிருப்பான் கொடுத்துருப்பான். கீழே அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பான். சில இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பான், சில இதில் கொடுத்துருக்க மாட்டான். ஓகேவா. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்கான் அப்படிங்கிறது வரைக்கும் கீழே வந்து அவன் போட்டிருப்பான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 to 5 years அவன் வந்து போட்டிருக்கான். அப்போ இது நமக்கு பிரோஜனப்படாது. அப்போ நீங்கள் இதுமாரி சர்ச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ். 1 yearனா நீங்கள் போய் அப்ளை பண்ணிட்டு வரலாம், எழுதிட்டு வாங்க. 1 yearனா ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் போயிட்டு சும்மா எழுதிட்டு வாங்க. 1 year 5 yearsனா தான் நீங்கள் போக முடியாது. 1 yearனா நீங்கள் போய் அப்ளை பண்ணிட்டு வாங்க. இல்லை 5 years தான் போட்டிருக்கானாலும் நீங்கள் சும்மா போய்
போனீங்கன்னா அவன் இன்டர்வியூ சும்மா அப்ளை பண்ண கூட அவன் இன்டர்வியூ சும்மா அட்டன் பண்ணுங்க, சும்மா எக்ஸ்பீரியன்ஸுக்கு அட்டன் பண்ணிட்டு போங்க, பட் ஆனால் நாங்கள் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறோம், சும்மா நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகும். இன்டர்வியூ எப்படி நடக்கும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு வரலாம். ஓகேவா? அப்போ இதேமாரி நீங்கள் இன்டர்வியூ எப்படி வாக்கின் இன்டர்வியூ எப்படி அப்ளை பண்ணணும், கூகுளுக்கு போயிட்டு வாக்கின் இன்டர்வியூஸ் இன் சென்னை இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லை ஏதாவது நீங்கள் இதுமாரி வாக்கின் இன்டர்வியூஸ் இன் சென்னைன்னு போட்டிங்க அப்படின்னா இதுமாரி நாக்பூரில் அதிகமாக வரும். அப்படி இல்லைன்னா இதுமாரி ஜாப் உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல்லையுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஓகேவா? ஸோ இதேமாரி வரும். ஸோ இதில் போயிட்டு மேக்ஸிமம் நாக்பூரி தான் வாக்கினுக்கு பெஸ்ட்டு எனக்கு கேட்டிங்கன்னா. இண்டிடு இருக்கும், லிங்க்டின்லேயும் போட்டிருப்பான், பட் நாக்பூரி தான் வாக்கினுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். மேக்ஸிமம் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ் கூட வாக்கின்ஸ் வந்து போடுவாங்க. டிசிஎஸ், விப்ரோ இவங்கெல்லாம் கூட வாக்கின்ஸ் போடுவாங்க. பட் வந்து நாக்பூரி தான் அது பெஸ்ட் எனக்கு வாக்கின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வாக்கின் இன்டர்வியூஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னா சென்னையில் இருந்து பண்ணணும். இங்கே இருந்துட்டு பண்ணீங்கன்னா வேஸ்ட்டு. சென்னையில் இருந்துட்டு பண்ணால் தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்து நான் பண்ண விஷயங்கள். நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடகடன்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகே, இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ கூகுள் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஏதாவது இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கே நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா டெவலப்பர் இன்டர்ன்ஷிப்னு போடுமா, டெவலப்பர் இன்டர்ன்ஷிப் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி நிறையா வரும். இந்த நாக்பூரி இன்டர்ன்ஷிப்பில் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இன்டர்ன்ஷிப்புக்கு. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் இம்பாசிபிள்ங்கிறதோட 80% இம்பாசிபிள். ஓகேவா? நீங்கள் வந்து மெயில் போடுறதுங்கிறதெல்லாம் சாமானிய காரியம் கிடையாது. அப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரே வழி கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்குறது தான். நான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு 2-3 பேருக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அப்போலாம் கம்பெனி கால் பண்ணி கேட்டேன், அவ்வளோ கம்பெனிஸ் இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் சென்னைன்னு போடுங்க. ஓகேவா? கம்பெனிஸ் சென்னை, ஓஎம்ஆர் இல்லை சென்னைன்னு போட்டிங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் வரும். அப்போது இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர் நான் எப்படி எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, கரியர் பேஜில் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ப்ரொஃபைல்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோகேஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா. அந்த கம்பெனிஸ்க்கு டேரெக்டாக ஒரே வழி கால் பண்ணி கேட்டுருங்க. இதுமாரி டேரெக்டாக பேசுங்க, இதுமாரி நான் வந்து இந்த காலேஜ் படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 2 months இன்டர்ன்ஷிப் வேணும், நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கரெக்டாக வந்து ஒரு 1 week அதுமாரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 4 இன்டர்ன்ஷிப் 5 இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபனோட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இன்டர்ன்ஷிப்னா அட்லீஸ்ட் 2 months ட்ரை பண்ணால் தான் பெட்டர். 1 month போனீங்க அப்படின்னா சில கம்பெனி ஆஃபர் பண்ணுவாங்க ஃப்ரீயாக, சில கம்பெனி வந்து பேமெண்ட் கேட்பாங்க, 3000 4000 பேமெண்ட் கேட்பாங்க 1 monthக்குலாம். ஆனால் 2 months 3 monthsலாம் போனீங்க அப்படின்னா ஸ்டைஃபனோட உங்களுக்கு இன்டர்ன் கிடைக்கும். மேக்ஸிமம் இன்டர்ன்னா 2 months, ஆனால் நல்ல ஒரு பெஸ்ட்னா 3 months தான். ஓகே, ஸோ இன்டர்ன் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து சர்ச் பண்ணணும். டேரெக்டாக கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்குறது தான் பெஸ்ட் அப்ரோச். நல்ல ஒரு எஃபெக்டிவ், நல்ல இன்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு இன்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இதுமாரி கம்பெனிஸ் சர்ச் பண்ணி இந்த கம்பெனிஸ்க்கு ஒன்று டேரெக்டாக கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன். கால் பண்ணி கேட்கணும், அதே சமயம் இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த நாக்பூரிலாம் நல்லா பில்ட் பண்ணிவிட்டு நாக்பூரியில் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும். இந்த நாக்பூரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ ஒன்று இருக்கும். இந்த நாக்பூரியில் ப்ரொஃபைல் நீங்கள் போனீங்க அப்படின்னா நாக்பூரியில் ஒரு ஏஐ ஒன்று இருக்கும். ஓகே, அந்த ஏஐ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனபிள் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ஏஐ என்ன பண்ணிடணும், இந்த நாக்பூரியில் போயிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நாக்பூரியில் ஒரு ஏஐ அதுவே கேட்கும். அதுவே ஒரு சேட்பாட் மாதிரி இருக்கும். அந்த சேட்பாட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனபிள் பண்ணிட்டு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கில் வச்சிருக்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க, எதமாரி நீ ஜாப் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அது சஜஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஜாப் வந்து சர்ச் பண்ணணும். நீங்கள் அந்த நாக்பூரிலையும் நாக்பூரிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்ன்ஷியலாக தான் பெஸ்ட்டு. இன்டர்ன்ஷியலாக தான் பெஸ்ட்டு. இன்டர்ன்ஷியலாலும் நீங்கள் வந்து சைட் பை சைடு நீங்கள் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைட் பை சைடு நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 week போதும். 1 week கன்சிஸ்டன்சியாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்டர்ன்ஷிப் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இன்டர்ன்ஷிப் எங்கே பண்ணால் பெஸ்ட்? சென்னையில் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஓகேவா? நம்ம ஊர் பசங்க சென்னையில் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு.
ஸ்டைஃபனோட நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஒரு 5000 7000 ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. சென்னையில் பண்ணுறது தான் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நம்ம சைடு வேற எங்கேயாவது பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்துமா அது. ஓகே, பட் சென்னை தான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப்புக்கு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ரூமோட மீன்ஸ் ஹாஸ்டலோட ரெண்டே 7000 8000 இருக்கும். பட் 3 months ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 months நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். நான் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன். யாருக்காவது ஏதாவது டவுட், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, ஜஸ்ட் வந்து ஒரு 15 minutes டிஸ்கஸ் பண்ணலாமா? என்ன டவுட் உங்களுக்கு, ஏதாவது என்ன மைண்டில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குறீங்க, தாராளமாக ஓப்பன் டு டாக். ஜஸ்ட் நீங்கள் பேசுங்க, நான் பதில் சொல்கிறேன். தைரியமாக பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் இருக்குது, நீங்கள் சொன்னது எனக்கு இது புரியல, நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு ஏதாவது கிளியராக சொல்லுங்கள். என்ன டவுட் இருக்கோ அன்மியூட் பண்ணி கேளுங்க. யாராவது கேட்பீங்களான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஜஸ்ட் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வித் ரியாக்டுக்கு ஸ்கோப் இருக்கா? ஜாங்கோ படிக்காதீங்க ப்ரோ, ஜாங்கோ வேணாம். நீங்கள் வந்து ஜாங்கோ வந்து படிக்காதீங்க. ஏன்னா பைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஐ தான். பைத்தான் த பெஸ்ட் சாய்ஸ். பைத்தான் படிங்க, ஏஐ தான். ஆனால் பைத்தான் ரிலேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா ஏஐ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இன்னொரு விஷயம், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைத்தான்ங்கிற ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதில் எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது. லீட் கோடு எல்லாருக்குமே தெரியும். எல்லா கம்பெனிஸுமே இப்போ இந்த லீட் கோடை வந்து லீட் கோடில் எவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. லீட் கோடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அதனால இந்த லீட் கோடுங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லீட் கோடில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இதில் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் டேப் போனீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று ஆட் ஆகும். ஓகேவா? என்னோட ப்ரொஃபைல்ஸ் நான் போனேன் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைலில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகும். ஓகேவா? அந்த பாயிண்ட் வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். ஜாங்கோ படிக்காதீங்க ப்ரோ, நான் ஓப்பன் டு டாக்காக சொல்கிறேன். ஜாங்கோ படிக்காதீங்க, வேண்டாம். ஜாங்கோ படிக்கிறதுக்கு பதிலாக பைத்தான் நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏஐ படிங்க. ஓகே, தாராளமாக பண்ணுங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து கோர்ஸ் வந்து தாராளமாக பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பைத்தான் சூஸ் பண்ணி பைத்தான் பவர் பிஐ டேட்டா அனலிட்டிக்ஸில் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சாய்ஸ் இருக்கும். இன்ஸ்டியூஷன்லாம் போகாதீங்க ப்ரோ, வேஸ்ட்டு. கம்பெனிக்கு கால் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சுவலி வந்து நீங்கள் கேட்குற கம்பெனி வந்து ஏதாவது சும்மா ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். ஓகேவா? அந்த கம்பெனிஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பே பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு கால் பண்ணி கேளுங்கப்பா. என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுள் வந்து சர்ச் பண்ணிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸோட ப்ரொஃபைல் பாருங்கள். இப்போ எப்படி கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்னு இருக்கா, இப்போ இந்த கம்பெனிஸ், இப்போ நான் ட்ரீநேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி போகிறேன்னா இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். இப்போ இந்த ப்ரொஃபைல் இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ப்ரொஃபஷனலாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். நல்ல வந்து கம்பெனி வந்து பார்க்க நல்ல லுக்காக இருக்கும். இதேமாரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டைஃபன் கொடுத்து கம்பெனிஸ் வந்து ஏன்னா இவங்களாம் ஒரு பிராண்டடான கம்பெனிஸாக இருப்பாங்க. அவங்களாம் பே பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டைஃபனோட கொடுப்பாங்க. அதேமாரி கம்பெனிஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதேமாரி ஆம்பியன்ஸ் பார்த்து வந்து கம்பெனிஸ் சூஸ் பண்ணுங்க. நான் அப்படி தான் சூஸ் பண்ணேன். ஆம்பியன்ஸ் பார்த்து கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணீங்க. இப்போ இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவன் பேமெண்ட் கேட்பான். இப்போ இந்த மாரிஸில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பேமெண்ட் கேட்பான். ஓகே, ஸோ அதேமாரி ஓகேவா, அதேமாரி ஆம்பியன்ஸ் பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். கால் பண்ணி கேளுங்க, விடாதீங்க. சும்மா 2 கால் பண்ணி கேட்குங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பே பண்ணி போங்க, தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சென்னை அதுமாரி வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். அது ஒர்த்து கிடையாது. சும்மா அவன் சொல்லி கொடுப்பான், சர்டிஃபிகேட் கொடுப்பான். பட் ஆனால் கம்பெனிஸ்க்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. இன்டர்வியூ அப்ளை பண்ணுறது, இன்டர்ன் அப்ளை பண்ணுறது, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து டெவலப்பர் இன்டர்ன் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்ன்ஷியலாவுக்கு பேஜ் வந்து டேரெக்டாக கொண்டுருப்போம். அப்போ அந்த இன்டர்ன்ஷியலாவில் என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய இன்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணி போடுவானுங்க. ஓகேவா? அந்த இன்டர்ன்ஷியலாவில் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள், இன்டர்ன் வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம்,
அந்த கம்பெனிஸ் நான் சொன்னேன் இல்லையா, கம்பெனிஸ் வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க இன்டர்ன். ஜஸ்ட் கம்பெனிக்கு கால் பண்ணி எனக்கு இதேமாரி வந்து இன்டர்ன் தேவை, நான் வந்து இந்த ஃபீல்டில் இன்டர்ன் எனக்கு தேவை, நீங்கள் இன்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களா, இன்டர்ன்ஷிப் ஹையர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்டர்ன் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லை எனக்கு இப்போ இன்டர்ன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மற்ற கம்பெனி வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டெவலப்பர் இன்டர்ன்னு போடுங்க. டெவலப்பர் இன்டர்ன்ஷிப் சென்னைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டேரெக்டாக இன்டர்ன்ஷியலா நாக்வரி இதேமாரி ப்ரொஃபைலுக்கு வந்து உள்ளே போகும். ஓகே, ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இன்டர்வியூஸா? ஆமாப்பா வந்துட்டேன். இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ரொம்பலாம் ஸ்கில் இருக்குலாம் அவசியம் இல்லைப்பா. நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த ரோல் ஏதாவது இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் போதும், மற்றபடி வேறு எதுவுமே ஸ்கில் தேவையில்லை. ஏடிஎஸ் ரெஸ்யூமே ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து ரெஸ்யூமே வந்து இருக்கணும். ரொம்ப வந்து கிராண்ட் லுக்லலாம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து என்னோட ரெஸ்யூமே எல்லாத்தையும் நான் வந்து அனுப்பி விட்றேன். அந்த ரெஸ்யூமே வந்து பாருங்கள், சிம்பிளாக இந்த லுக்கில் தான் உங்களுக்கு வந்து ரெஸ்யூமே வந்து இருக்கணும். ரொம்ப கிராண்ட் லுக்லலாம் இருக்கக்கூடாது. நான் வந்து அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமேவுக்கு வந்து நான் எப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஷீட் அது அப்பா இல்ல இவரே எனக்கு மெசேஜ் சரி ஓகே. வந்து இதுமாரி வந்து ரெஸ்யூமேவுக்கு வந்து நான் ஒரு ஷீட் வந்து வச்சுருக்கேன். அந்த ஷீட் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறேன். அந்த ஷீட்டை பார்த்து ரெஸ்யூமே வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இதேமாரி தான் இருக்கணும். ஓகே, இதேமாரி சிம்பிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்ட் லுக்லலாம் இருக்கக்கூடாது, ஃபோட்டோலாம் இருக்கக்கூடாது. இதேமாரி சிம்பிள் லுக்கில் ஒரு கூகுள் வேர்டு எப்படி இருக்கும் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுமாரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். ஓகே, ஃப்ரெஷ்ஷராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே தான்ப்பா. ஓகே, ஸோ சிம்பிள் இந்த லுக்கு நான் வந்து அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லிக்கு டெம்ப்ளேட் வந்து நான் இருக்குது. ஓவர்லீஃப் அப்படிங்கிற ஒரு சைட்டில் வந்து டெம்ப்ளேட் அவைலபிளாக இருக்குது. தென் கேன்வாலையும் டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் எல்லாமே நான் வந்து அனுப்பி விட்றேன். அதை பாருங்கள். எனக்கு வந்து பிடிஎஃப் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப்ல எப்படி ரெடி பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். தென் வந்து ரெஸ்யூமே டெம்ப்ளேட் வந்து சிம்பிளாக தான் இருக்கணும். இதேமாரி நேம் இருக்கணும், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும், ப்ரொஃபஷனல் சம்மரி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஏதாவது எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் போடுங்க, உங்களோட ஸ்கில்ஸ் போடுங்க, எஜுகேஷன் சர்டிஃபிகேஷன் இருந்தால் சர்டிஃபிகேஷன், அப்படி இல்லைனா லாங்குவேஜ். இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே இதே மாதிரி ஃபார்மேட்டில் ரெஸ்யூமே வந்து பில்ட் பண்ணுங்கள். சேம் ரெஸ்யூமே சென்ட் பண்ணணுமா? டாக்குமெண்ட்ஸ் பேஸ்டு இப்போ வந்து இப்போ ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ரெஸ்யூமே வந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காமன் ரெஸ்யூமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி காமனாக ஒரு ரெஸ்யூமே வந்து எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, எல்லா ரோலுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு காமன் ரெஸ்யூமே. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்குது, இவ்வளோ ஸ்கில்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் ரெஸ்யூமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜாப் அப்ளை பண்ணக்குள்ள இப்போ நீங்கள் ஏதாவது வந்து திடீர்னு ஒரு வாக்கிங் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வாக்கிங் ஏதோ வெளில போகிறீங்க, திடீர்னு ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த காமன் ரெஸ்யூமேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணக்குள்ள அந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஒரு கம்பெனி இப்போ வந்து ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாபுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பான். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ஜாவா டெவலப்பர்னு இருக்குது அப்படின்னா இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேவா? இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜாபுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இங்கே கீ ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பான். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி சாட்ஜிபிட்டியில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்யூமேவை ஜஸ்ட் அப்டேட் பண்ணி அப்போ அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இப்படி தான் காமனான ஒரு ரெஸ்யூமே இருக்கணும். தென் ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்யூமேவும் நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் படிச்சீங்க அப்படின்னா ஏஐ ரோலுக்கு நீங்கள் போகலாம். சாஃப்ட்வேர் இப்போ வந்து ஏஐ இருக்குது. இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் டெவலப்பரை அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் வந்து போகலாம். அல்காரிதம்ஸ்லாம் படிச்சீங்க அப்படின்னா ஏஐ ரோலுக்கு நீங்கள் போகலாம். ஏஐ இன்ஜினியர், ஏஐ டெவலப்பர், இல்லை வந்து எம்எல் இன்ஜினியர், இதுமாரி ஏஐ ரோலுக்கு நீங்கள் போடலாம். ஜஸ்ட் கோடிங்னா இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript 3த்தையும் படிங்க. ஓகேவா? HTML, CSS, JavaScript 3த்தையும் படிங்க. அந்த 3த்தையும் படிச்சிங்க அப்படின்னா அந்த 3த்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு HTML, CSS, Java. ஏன்னா எல்லாமே அதை பேஸ் பண்ணி வந்துருச்சு இப்போ. அதனால் HTML, CSS, JavaScript படிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து AI டூல்லே போட்டு எடுத்துடலாம், இதிலே போட்டு எடுத்துடலாம். அதெல்லாம் யாவன் சொன்னாலும் நம்பாதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு HTML, CSS, JavaScript வந்து ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காகவே தெரிய வரும். நீங்கள் யூடியூப்பில் போட்டு ட்ரை பண்ணி படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப்லேயே போடுங்க. HTML, CSS, JavaScript போட்டிங்கன்னா டுட்டோரியல்ஸ் வரும். அதை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரியாக்ட் படிங்க. இதுமாரி நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு HTML, CSS, JavaScript, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், கோர் லாங்குவேஜ் படிக்கணும். ஜாவா இல்லைனா பைத்தான். என்ன கேட்டிங்கன்னா ஜாவா சூஸ் பண்ணி படிங்க. ஜாவாவில் பைத்தான் சூஸ் பண்ணி படிங்க. பைத்தானில் கோர் கான்செப்ட், வேரியபிள்ஸ்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, லூப்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, இதெல்லாம் வந்து கோர் கான்செப்ட்லாம் படிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து HTML, CSSலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகேப்பா. நிறைய ஏஜென்ட்லாம் நிறைய வந்துருச்சு தான்ப்பா. ஏகப்பட்ட ஏஐலாம் எல்லாமே வந்துருச்சு தான். அதை பார்த்துலாம் பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு நான் சொல்ல பெஸ்ட் அட்வைஸ்னால் அதை பார்த்துலாம் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 6 மந்த் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுங்கள். இந்த கோர் அல்காரிதம்ஸ்லாம் நல்லா படிங்க. அல்காரிதம்ஸ்லாம் பைத்தானை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. தென் ப்ரோக்ராமிங்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது படிங்க. மெர்ன் ஸ்டாக், மீன் ஸ்டாக், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட்டு, .NET இதுமாரி ஃப்ரேம் ஒர்க்கை படிங்க. படிக்கக்குள்ளே கோட் பண்ணுவீங்க. விஎஸ் கோடில் கோட் பண்ணுவீங்களா? அந்த விஎஸ் கோடில் நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. கோடெக்ஸ் இருக்குது, நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இருக்குது. கோபைலட் இன்டெகிரேட் பண்ணலாம், சாட்ஜிபிடி இன்டெகிரேட் பண்ணலாம். நிறைய ஏஜென்ட் ஏஐஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது விஎஸ் கோடில். இப்போ வந்து ஜஸ்ட் சாட்ஜிபிடிக்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பண்ணலாம். வாட் ஆர் த ஏஐ டூல்ஸ் அவைலபிள் இன் விஎஸ் கோட், இல்லை வாட் ஆர் த ஏஐ ஏஜென்ட்ஸ் அவைலபிள் இன் விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய டூல்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பழகுங்க. இப்போ நான் வந்து என்னோடய விஎஸ் கோடை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய விஎஸ் கோடு, இப்போ எனக்கு விஎஸ் கோடு இருக்குது, ஓப்பன் ஆகட்டும். இப்போ என்னோடய விஎஸ் கோட் இருக்குன்னா என்னோடய விஎஸ் கோடில் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், என்னோடய ஏஜென்ட்ஸ் என்னென்ன ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போது கோட் பண்ணக்குள்ளே எனக்கு அது யூஸ் ஆகும். ஆன்டிகிராவிட்டின்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த N8N டூல்ஸ்லாம் இருக்கும், அந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு உங்களோட மோட்டிவாக இருக்குது. ஓகே, அதுதான்ப்பா. இப்போ வந்து இப்போ நானுமே ரியாலிட்டி சொல்லணும் அப்படின்னா என்னாலுமே ஓனாக கோட் ரைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, கம்பெனிஸ் இப்போ அதை எதிர்பார்க்கறது கிடையாது. ஓகேவா? கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மாடலை, ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நானுமே இப்போ ஓனாக கோட் ரைட் பண்ணுறதுக்காக தான் நானுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும், நீங்கள் எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணணும், நிறைய எக்ஸசைஸ் வந்து போட்டு பார்க்கணும். ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ண ஒரு 100 ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணாதான் ஓனாக கோட் ரைட் பண்ணுறது ரியல் டெவலப்பராக நீங்கள் மாறுவீங்க. அதனால ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ கேக்குதா? என்னப்பா? அதான் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு நம்ம புரியுது. பட் ஆனால் அதுக்கு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 100 ப்ராஜெக்ட் வந்து படித்தாதான் உங்களால் ஓனாகவே கோட் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ அதனால வந்து எக்ஸசைஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கான்செப்ட் என்ன பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் இருக்கு அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணுது, பேக்ரவுண்ட்ல எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி மல்டிபிள் எக்ஸசைஸை ChatGPTல ஜெனரேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, அந்த கான்செப்ட்ட 100 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினாரியோல நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் உங்களால ஓனா கோட் ரைட் பண்ண முடியும். ஓகே? ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்க வந்து நெறைய ப்ராஜெக்ட் பண்ண தான் ஓனா உங்களால கோட் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நானும் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கேன். பட் ஆனா நம்மளால முடியும். நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்மளால கத்துக்க முடியும். ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும்ப்பா. பைத்தான் பெஸ்ட் எனக்கு கேட்டீங்கன்னா. ஏன்னா பைத்தான் தான் ஏஐ ஃபுல்லா. ஸோ அதனால வந்து பைத்தான் படிங்க. பைத்தான் படிச்சீங்கன்னா பெட்டர். ஒண்ணு போதும். ஏன்னா பைத்தான் படிச்சீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லயும் போலாம். ஏஐலயும் போலாம். ஸோ அதனால அது பெட்டரா இருக்கும். பைத்தான் படிங்க. ஓகே. ஸோ வேற யாருக்கு என்ன டவுட் இருக்கு? இப்போ நான் சொன்னது திரும்ப புரியலனாலும் திரும்ப டவுட் இருந்தா கூட கேளுங்க. நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி விடுறேன். வச்சுக்கோங்க. ஓகே. எல்லாருக்கும் கிளியர் தானே? பக்காவா எல்லாம். ஸோ அடுத்த வெபினார் அப்டேட் வந்து நான் குரூப்பில் வந்து போடுறேன். ஸோ இன்கேஸ் உங்கள் காலேஜில் யாருக்காச்சும் வந்து நீங்கள் உங்கள் காலேஜ் படிக்கிற காலேஜில் வந்து வெபினார் உங்கள் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் சார்ட்டே உங்கள் ஹெச்ஓடிடியோ இல்லை உங்களோட இன்சார்ஜ்டையோ கேட்டுட்டு நீங்கள் ஒன்ஸ் இதுமாரி வெபினார் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் வந்து நான் வெபினார் கொடுக்கறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, ஜஸ்ட் உங்கள் கிளாஸில் இன்சார்ஜ்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதேமாரி கூட நீங்கள் வந்து நான் இது பண்ணி உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் வெபினார் கொடுக்கலாம். படிக்கும் அப்படிலாம் கிடையாதுப்பா. பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு பைத்தான் படிக்கணுமா, ஒரு அதோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக படிங்க. படித்து முடிச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பைத்தானை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இதில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பைத்தான் படிச்சிங்க அப்படின்னா பைத்தானில் வந்து எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது, கொஷின்ஸ் இருக்கும். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து HCF இருக்குது அப்படின்னா ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க, அந்த கொஷினுக்கு நம்ம சொல்யூஷன் போடுவோம். அதே மாதிரியே ப்ராப்ளம்ஸ்னால் இப்போ கோடிங்கில் ஒரு கொஷின் இருக்கும். இப்போ லீட் கோடில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் லீட் கோடுக்கு போனேன் அப்படின்னா இதில் ஏதாச்சும் எனக்கு ப்ராப்ளம்ஸ் பண்ணேன்னா இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸை படித்து பார்த்துட்டு அதுக்கு நம்ம கோட் பண்ணணும். அதில் பைத்தானில் எப்படி நம்ம கோட் பண்ணுறது அதை கற்றுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அதில் ஏஐ, பேண்டாஸ், நம்பை, மேட்லாப் லைப்ரரி, சீபானு, ஸ்கைகிட்லனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் இது பேக்கேஜஸ் இருக்குது. அந்த பேக்கேஜஸ்லாம் படிங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் கம்பெனிக்கு போகணுங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் ஓரளவு நீங்கள் ஒரு ஒரு இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்த கம்பெனி உங்களுக்கு பைத்தான் வேணாம்னு சொன்னாங்க? அப்படி அதாவது அந்த கம்பெனியில் பைத்தான் இருக்காது. ஓகே, ஸோ பைத்தான் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு, ஐ மீன் கோட் இந்த வெப்சைட்லாம் பில்ட் பண்ணுறாங்க, வெப் அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ணுறாங்களே, இப்போ வந்து மீன்லாம் இருக்குல்ல, அதேமாரி நீங்கள் ரோல் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகணும் அப்படின்னா பைத்தான் வேஸ்ட்டு. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஏஐ தான். ஓகேவா? ஜாவாங்கிறது ஜாவா எதுக்குன்னா ஜாவா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தான். ஜாவா வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஜாவா இது இப்போ எல்லாருமே ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் போயிட்டாங்க. மீன், ரியாக்ட், நெக்ஸ்ட் ஜேஎஸ், நெக்ஸ்ட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், வெனிலா ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் போயிட்டாங்க. அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் படிங்க. பைத்தானை ப்ராப்ளமிங்கில் வச்சுக்கோங்க, ஏஐல பைத்தானை வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்றது. பைத்தானை ஏஐ பக்கம் லேர்ன் பண்ணுங்க. பைத்தானை சைட் பை சைடு ஏஐக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP இதுமாரி ஏஐயை லேர்ன் பண்ணுங்க. பேண்டாஸ் இந்த லைப்ரரிஸ்லாம் லேர்ன் பண்ணுங்க. டெவலப்மெண்ட்டை வந்து மீனில் வச்சுக்கோங்க. இதான் ரெண்டாவது பிரிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கம்பெனிக்குள்ளே இப்போ போகணுமா, ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸை படிங்க. ஓகே, தென் இப்போ வந்து ஒரு 4 ஹவர்ஸ் இருக்குன்னா 2 ஹவர்ஸை அந்த மீன் படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 2 ஹவர்ஸை பைத்தானில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, ஏஐ கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுல வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேப்பா. நான் ஒரு நாள் வெபினார் எடுக்கிறேன். ஒரு நாள் வந்து ஏதாவது டேட் போட்டு வெபினார் வந்து நான் எடுக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம்.
ஓகே. ஸோ வந்து எனக்கெல்லாம் நான் வாய்ப்பே கிடைக்கலப்பா. என் காலேஜ்லலாம் வெளியே விடல என்னலாம். யாருமே வந்து எதுவுமே சொல்லல. எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது எங்களுக்கெல்லாம். ஹேக்கத்தான்லாம் யாருமே கைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைப்பா எங்களுக்கெல்லாம். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போலாம் நிறைய பேர் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஹேக்கத்தான்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜுமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்க. அந்த ஈவெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணி அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு விவசாய இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் இது பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது உமன் சேஃப்டிக்கு இல்லை வந்து நான் வந்து ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சேஃப்டிக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது, இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி ஹேக்கத்தானில் சப்மிட் பண்ணணும். ஈவெண்ட் மாதிரி நடக்கும். அதில் நீங்கள் உங்களோட திறமையை வெளிப்படுத்தணும். இதுதான் ஹேக்கத்தான். அவங்க டாபிக் மேபி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனி டாபிக் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு ஹேக்கத்தானை ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஆன் த ஸ்பாட்லாம் சொல்ல மாட்டாங்கப்பா. ஹேக்கத்தான் ஆன் த ஸ்பாட்லாம் இருக்காது. எப்படி ஆன் த ஸ்பாட் ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ண சொல்ல மாட்டாங்க. டைம் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஹேக்கத்தான் நடக்குது அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிடுவீங்க. அந்த 2 வீக்ஸில் நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் பண்ணுற ஹேக்கத்தான் கூட ஏதாவது ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணலாம். அந்த ஹேக்கத்தான் கூட இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதுமாரி நீங்கள் நிறைய இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் த ஸ்பாட் ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ண சொல்ல மாட்டாங்க. அப்படி வைக்கிற ஹேக்கத்தானுமே இருக்குது. ஹேக்கத்தான் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இதில் யார் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற இது பண்ணுற ஹேக்கத்தானும் இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேக்கத்தான் இருக்குது. நம்ம நடத்துறது தான். நம்ம எப்படி நடத்துகிறோமோ அதுதான் ஹேக்கத்தான். நம்ம வந்து எதில் வேணாலும் கோட் பண்ணலாம். இன்டர்வியூவில் ஒரு கொடுத்துருவாங்க. அதில் வந்து சில கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ வந்து ஜாவா, பைத்தான் இதுமாரி ஊப்ஸ் கான்செப்டில் C++ இதில் தான் இருக்கும். நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் கோட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கோட் பண்ணலாம். நீங்கள் எப்படி அதை கோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. கரெக்டாக பண்ணுறீங்களா, அது என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஊப்ஸில் பண்ணுறீங்களா இல்லை நார்மலில் பண்ணுறீங்களா. ஊப்ஸில் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதேமாரி நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, எப்படி பேசுகிறீங்க, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. எதுவுமே பயப்படாதீங்க. கேஷுவலாக போங்க. எதை பற்றி பயப்படாதீங்க. ஃப்ரீ கோர்ஸ் கண்டக்ட் பண்ணணுன்னு தான்ப்பா ஆசை. நான் ஒத்தாள் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. ஸ்டூடெண்ட்டுமே வந்து வராங்க போகிறாங்க. ஃப்ரீங்கிறதுனால யாருமே வந்து எப்படி சொல்கிறது, மதிக்கவே மாட்டுறாங்க. இப்போ வந்து கோர்ஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட் வந்து சூப்பராக நல்லா வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஏதாவது கோர்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை நான் லான்ச் பண்ணேன் அப்படின்னா நான் சொல்கிறேன். அந்த குரூப்பில் ஸ்டே பண்ணுங்கள். குரூப்பில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். சாட்டர்டே சண்டேல ஏதாவது கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ண முடியுதான் நான் பார்க்குறேன். மேன் மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா. ஃப்ளூயண்ட்டாவா? அதெல்லாம் வராதுப்பா. நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக நானும் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணி தான் இருக்கேன். ஆக்சுவலி நானுமே வந்து நானும் பேச ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃப்ளூயண்ட்டாக வர மாட்டேங்குது. சம்டைம்ஸ் தடுமாறும், சம்டைம்ஸ் ஃப்ளூயண்ட்டாக வரும். இப்படி தான் போகும். ஆனால் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கரெக்டாக அடுத்த வருஷம் ஃபாரினர் மாதிரி ஆகிட வேண்டியதான். நிறைய ஏஐ டூல்ஸ் தான்ப்பா. அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் அந்த ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் மேட்ரு. அவ்வளோதான் மேட்டர். இப்போ வந்து நிறைய NI10 டூல்ஸ் இருக்குது. நிறைய டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் என்வரான்மெண்ட்டில் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதெல்லாம் என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வேணால் நான் ஏஐ டூல்ஸை பற்றின ஒரு 4 வெபினார் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? நிறைய லே ஆஃப் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களால் முடியும், உங்களால் படிக்க முடியும். நிறைய ரீசோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. படிங்க. படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த கம்பெனி மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்கள். லீட் கோட் இல்லாமப்பா, அது கம்பெனிஸை பொறுத்து இருக்குப்பா. ஒவ்வொரு கம்பெனிஸில் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து
பைத்தான் இல்லை ஜாவாவில் பேசிக்ஸ் அந்த ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே ஈஸியாக இருக்கும். லீட் கோடில் நிறைய மாடல்ஸ், ஆமாம் லீட் கோடில் இருக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். பட் லீட் கோடு தான் ஃபவுண்டேஷன், அதை படிங்க. மூன் நான் ட்ரை பண்ணுறப்பா, நான் சாட்டர்டே சண்டேஸில் நான் ட்ரை பண்ணுறேன். எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல, அதுதானே பிரச்சனை. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெய்லியும் பேசி பழகுங்க. நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன், மைசிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது நான் தான் ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மைசிவி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த ஏஐ டூலு, இந்த யூடியூப்லலாம் வருதுல, ஏஐ டீச்சர் இருக்காங்க, ஏஐ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்ளிகேஷன் வந்து பே பண்ணணும், ஒரு 200 ரூபாய் என்னமோ பே பண்ணணும் மந்த்லி. அது வேணா பே பண்ணி யூஸ் பண்ணிங்க, நல்லாயிருக்கு. நான் அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சர்ச் பண்ணி கேளுங்க, வாட் ஆர் த ஏஐ டூல்ஸ் அவைலபிள் இன் டெவலப்பர்ஸ். இல்லை இப்படி கேளுங்க, நான் சொன்ன மாதிரி இப்படி கூட கேளுங்க. நான் வந்து இப்படி நான் படிக்கிறேன், இப்போ நான் எழுதுகிறேன். நான் வந்து டெவலப்பராக தங்கிலீஷில் டைப் பண்ணோம் ஆகணும்னு ஆசை. ஓகே, நான் வந்து கோடிங் படிச்சுட்டு இருக்கேன். இப்போது ஏஐ டூல்ஸ் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் ஃபேமஸாக இருக்குது. ஓகே, ஸோ என்னெல்லாம் ஏஐ டூல்ஸ் இருக்குது, நான் என்னெல்லாம் டெவலப் யூஸ் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், சாட் ஜிபிடி இப்படி கேட்குறோம். கேட்டால் தலைவன் என்ன சொல்லுவான், என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் போடுவான். இருக்கா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணு, அவன் சொல்லனா என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் கோபைலட்டை விஎஸ் கோடரோட இன்டெகிரேட் பண்ணு, அப்புறம் கர்சருங்கிற ஏஐ நிறையா அவன் கீழே கொடுப்பான். இதுமாரி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி என்னெல்லாம் ஏஐ டூல்ஸ் இருக்குது, லாங் செயின் வந்து படி, ஓப்பன் ஏஐ ஏபிஐஸ் வந்து படி, இப்படி என்ன பண்ணியிருப்பான், நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து சாட் ஜிபிடிலே சர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா படிங்க. ஓகே, பண்ணுறேன்ப்பா. நான் வந்து சாட்டர்டே சண்டே ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், என்ன ரிலேட்டடாக வேணும். ஆக்சுவலி வந்து குளோபலாக தான் கோர்ஸ் வந்து விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு 5 பேர் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ஒரு 5 பேருக்கு எனக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க. சாட்டர்டே சண்டே நாங்கள் 2 ஹவர்ஸ் வரோம், சாட்டர்டே சண்டே 2 ஹவர்ஸ் எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு 5 பேர் இருக்கும், 5 பேருக்கு ரெகுலராக கற்றுக் கொடுங்க அப்படின்னா தாராளமாக அப்ரோச் பண்ணுங்கள், நான் தாராளமாக செய்கிறேன். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக குளோபலாக தான் அப்ரோச் பண்ணணும்னு கிடையாது. ஒரு 5 பேர் நாங்கள் வரோம், 10 பேர் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா தாராளமாக வாங்க, நான் சொல்லித்தரேன். கிளாடு தான்ப்பா நான் சொல்லணுன்னே இருந்தேன். கிளாடு வந்து சூப்பராக இருக்குப்பா. கிளாடு நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த வருங்க, கிளாடுமே சாட் ஜிபிடி ஒரு ஏஐ, கிளாடுமே சூப்பராக இருக்குது. அந்த கிளாடு ஏஐயும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு இது. கிளாடுமே நல்லாயிருக்கும். ப்ராஜெக்ட் ஃபுல்லாக தான் கொடுக்கும், ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே எடுத்து போடக்கூடாது. அது எப்படி வருதுங்கிறத கற்றுக்கணும், அதுதான் கான்செப்ட். ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு வந்து நான் வந்து இது சொல்கிறேன், ப்ரிப்இன்ஸ்டா. நான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுனா மன்னிச்சிருங்க. ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரிப்இன்ஸ்டான்னு ஒன்று வரும். ப்ரிப்இன்ஸ்டா, இந்தியா பிக்ஸ்னு 2 சைட் வந்து வரும். ஓகேவா, இந்த வருதா, இந்தியா பிக்ஸ், ப்ரிப்இன்ஸ்டா. ஓகேவா, இந்த இந்தியா பிக்ஸும் ப்ரிப்இன்ஸ்டாவும் நல்ல யூஸ். இந்தியா பிக்ஸு அப்புறம் இந்த ப்ரிப்இன்ஸ்டா ரெண்டுத்துலேயும் கம்பெனி வைஸ் ஆப்டிடியூட் கொஷின் இருக்கும். அதுலேயே கம்பெனி வைஸே கொடுத்துருப்பான். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிப்இன்ஸ்டா, இந்தியா பிக்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா இந்தியா பிக்ஸ்லேயே கம்பெனி வைஸ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா, இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, இதோ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸு, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ இதேமாரி அவன் என்ன பண்ணியிருப்பான், டாபிக் வைஸ் கொடுத்துருப்பான். அதெல்லாம் என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆப்டிடியூட். சிவி இல்லை, மை சிவி, SIVI, மை சிவி. அது சூப்பராக தான் இருக்கும், இல்லைன்னு யாரும் சொல்லலை. அதை வந்து அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது. ஓகேவா, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும்.
கிளாட் வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா ஞாபகப்படுத்து, நல்ல வேலை யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் அப்படியே பண்ணணும்னா மிஷின் லேர்னிங் தெரிஞ்சிருக்கணும், டீப் லேர்னிங் தெரிஞ்சிருக்கணும், NLP தெரிஞ்சிருக்கணும், அல்காரிதம்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுவுமே நல்லா தெரிஞ்சாதான், எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் LLM மாடல் ப்ராப்பராக அவனுக்கு கிரியேட் பண்ண முடியும். 200 தான் நினைக்கிறப்பா, 200 ஒன் 180 என்னமோ தெரியல நினைக்கிறேன், 200 சம்திங் நினைக்கிறேன் மந்த்துக்கு. அதை பே பண்ணுங்க, நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான். நான் ப்ரோமோட்லாம் பண்ணலப்பா, நான் சும்மா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அதுக்காக இந்த அண்ணன் தான் பே பண்ண சொன்னாங்கன்னு போயிட்டு வீட்டில் சொல்லிடாதீங்க. ஓகே, வேறு என்னலாம் டவுட் இருக்குது? இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, சரி ஓகே, அதாவது எல்லாருக்கும் ஒரு இப்போ என்னோட எல்லா கிளாஸஸ்லையுமே, என்னோட எல்லா டாக்ஸ்லையுமே நான் சொல்கிறது தான், ஓப்பனாக பேசுங்க, தாராளமாக. மீன்ஸ் வாய் திறந்து பேசணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேச்சு திறமை வளரும். ஓகே, நல்லா பேசணும். நானும் யாராச்சும் ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், யாருமே கேட்கல, எல்லாம் சேட்டு தான். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ்? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராச்சும் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக அப்ரோச் பண்ணுங்கள், நாங்கள் சொல்லித்தரவும் ரெடி. நம்ம வைரா கோர்ஸ் மூலிமா சொல்லித்தரவும் ரெடி. தென் உங்கள் காலேஜஸில் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட், எனி டிபார்ட்மெண்ட் கரியர் ஓரியன்டாக நீங்கள் வந்து பண்ணணும், வெபினார்ஸ் வேணும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணிட்டு சார்ட்டை கேட்டுட்டு என்னை அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக காலேஜுக்கு வரேன், வெபினார் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் பேஜ் வந்து புதுசாக போடுறதுக்கு, அது ஜஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ரீ கோர்சஸ் வெபினார்ஸ்லாம் போட்டேன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஃபயர் ஸ்கை டெக்னாலஜிஸ், ஓகே, யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அது கன்ஃபியூஸ் இருக்கீங்களா? ஓகே, எல்லாருக்குமே எல்லாம் கிளியர் தானே? இல்லை ஓகேவா? பர்ஃபெக்டாக எல்லாருக்கும்? என் கம்பெனியில் இன்டர்னும் போல, ஹையரிங்குமே போலப்பா. இது ஆக்சுவலி US பேஸ்ட் கம்பெனி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனி இது. அதனால் இதில் எந்த விதமான ஹையரிங்குமே இப்போ போல. இதில் இன்டர்னும், நானும் இன்டர்ன் என்னோட இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து இன்டர்ன் நான் என் கம்பெனிலே கேட்டு பார்த்தேன், இன்டர்ன்லாம் தர முடியாதுன்ட்டாங்க, மூஞ்சி அடிச்ச மாதிரி. உங்களுக்கு இன்டர்ன் வேணும்னா கம்பெனிஸ் வந்து கால் பண்ணி அப்ரோச் பண்ணி பாருங்கள், அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள், இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டு கிடையவே கிடையாது. ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணுங்கள், வாக்கிங் இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணுங்கள். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லா வழியிலையும் இன்டர்ன்ஷிப் வந்து எல்லா ஆப்ஷன்லையுமே அப்ளை பண்ணுங்கள். வாக்கிங் இன்டர்வியூ அட்டன் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். அண்ணா நான் டொமைன் சூஸ் பண்றது. நீங்கள் எப்படி டொமைன் சூஸ் பண்ணுறதா? நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சது தான் நான் படிப்பேன் அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது. சில பேருக்கு ஜாவா பிடிக்கும், ஜாவா தான் நான் படிப்பேன். சில பேருக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட் பிடிக்கும், கேம் டெவலப்மெண்ட் நான் படிப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து இப்போதைக்கு ஒர்த்து கிடையாது. என்ன கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட், அவன் சொல்கிற வேலையை தான் நம்ம பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, டொமைன் சூஸ் பண்ணக்குள்ள நான் எப்பவும் சொல்கிறது தான், ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அதை படிங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா படிங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக என்ன ஃப்ரேம் இருக்கோ அதை படிங்க. .NET படிங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நல்லா படிங்க. HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்கிறத சர்ச் பண்ணுங்கள். மேனு இருக்குது, மீன் இருக்குது, பாம் இருக்குது,
அதுமாரி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஜேஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து அதில் நிறைய இருக்குது. என் வாயில் வந்ததை நான் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக என்ன ஃப்ரேம் இருக்கோ அதை படிங்க, .NET படிங்க. ஸோ இதேமாரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எல்லாருமே அதான். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் போகணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வித் ஏஐ, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் எப்படி ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறது அப்படி நீங்கள் படிங்க. இல்லை வந்து இப்போதைக்கு பூமாக இருக்கிற டெக்னாலஜிஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அப்ளிகேஷன் டெவலப்பர், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங், எம்எல் இதுதான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து கூகுள் போயிட்டு இல்லை யூடியூப் போயிட்டு என்ன டொமைன்லாம் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அதில் எது என்ன ரோலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதில் எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதில் ஒரு நல்ல டொமைனாக சூஸ் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்து நீங்கள் படிக்கிறது பெட்டர். இல்லை கோடிங் எனக்கு ரொம்ப வராது, நான் டூல் ரிலேட்டடாக தான் போகிறேன், கோடிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னா பவர் பிஐ, டேட்டா அனாலிசிஸ், பவர் பிஐ, எக்ஸல் இதேமாரி டூல்ஸ் வந்து பவர் பிஐ, டேப்லோ, பவர் கொரி இந்த டூல்ஸை படித்து அதில் கூட நீங்கள் ஐடிக்குள்ளே போகலாம். ஓகே, அன்மியூட் பண்ணி கேட்டதுக்கு வெரி குட். அண்ணா லாங்குவேஜ் படிக்கிறது பெஸ்டா இல்ல லாங்குவேஜ் படிச்சுட்டு ஃப்ரேம்வொர்க் படிக்கலாமா? ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட மெயினில் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும். அது ஜாவாவோ இல்லை பைத்தானோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன் பேசிக்காக உங்களுக்கு இருக்கணும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கு மூவ் ஆகணும். ஓகே, எடுத்தோடனே உங்களால் ஃப்ரேம் ஒர்க் படிக்க முடியாது. எந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் படித்தாலும் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க, பைத்தான் உள்ள ஃபவுண்டேஷன் நல்லா படிங்க, அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க் படிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசிக்ஸ் படிங்க. சொல்லுங்கப்பா. இப்போ பைத்தான் லாங்குவேஜ்ல ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்லண்ணா, தயவு செஞ்சு போகவே போறீங்க. நான் பைத்தான்ல நான் தான் சொல்றேன், பைத்தான்ல வந்து ஃப்ளாஸ்க்கும் வேணாம், ஜாங்கோவும் வேணாம். பைத்தான்ல வந்து ஃபர்ஸ்ட் பைத்தானோட ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுங்க. ஃப்ளாஸ்க்கு வந்து இந்த ஏபிஐ வந்து ஏஐக்கு யூஸ் ஆகும். ஃப்ளாஸ்க் வந்து ஏஐ யூஸ் ஆகும். பட் ஆனால் பைத்தானோட ஃபவுண்டேஷன் படிங்க. ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு பைத்தான் தான் நீங்கள் போக போறீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதானே? அதான காரணம்? ஆமாண்ணா. எஸ்ண்ணா. ஃப்ளாஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஃப்ளாஸ்க்லாம் ஒன்றுத்துக்குமே அது வந்து சில ஏஐயில் யூஸ் பண்ணுறாங்க. அது பட் ஆனால் அது வேஸ்ட்டு தான். அது என்ன கேட்டிங்கன்னா ஏஐயில் யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம அதில் படித்தா தான் தெரியும். அதனால் பைத்தான் பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் படிங்க. ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸை அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது நீங்கள் படிங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது உருப்பிடுவோம். ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு நான் எம்எஸ்சி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இப்போ பண்றேன்னா ஓகே, அதுல வந்துட்டு ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ணி பண்றாங்க. பைத்தான் கோர் கான்செப்ட் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணவே இல்ல. என்ன ஃப்ரேம் ஒர்க் புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. ஹலோ, நான் ஃபைனல் இயர் எம்எஸ்சி ஃபைனல் இயர் நான் இப்போ எனக்கு ஓகே. அதுல வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு பைத்தான்ல ஃப்ளாஸ்க் தான் வந்து பண்றாங்க. பைத்தானோட கோர் கான்செப்ட் வச்சு அந்த இது இல்லன்னா. சரி, பைத்தானோட ஃப்ளாஸ்க் வச்சு தான் பண்ணணும்னு யாராச்சும் சொன்னாங்களா? ப்ராஜெக்ட் கடையில் வாங்கிட்டீங்க கரெக்டா? கம்பெனி தானே? ஹலோ, கேக்குதாப்பா? ப்ராஜெக்ட் கம்பெனியில் பண்ணுறீங்க காசு கொடுத்தா தானே? ஆமா தெரியும். அது வந்து அது அது அதை நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் விட்டுருங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறப்ப பைத்தான் கோர் கான்செப்ட் வராது. ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டீங்க அப்படின்னா கோர் கான்செப்ட் உங்களுக்கு இருக்காது. அந்த கோர் கான்செப்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை ப்ராஜெக்டோட வச்சுக்கோங்க. நீங்கள் அதையே நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுங்க. பைத்தான் நல்லா படிங்க, ஃபவுண்டேஷன் நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு பைத்தான் ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி எதையும் திரும்ப தான் சொல்கிறேன், ப்ராப்ளம் சால்விங் இது பண்ணுங்கள். ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது படிங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ரியாக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ரியாக்ட் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ரியாக்ட் தான் இருக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்கு ரியாக்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஓகே, அதனால ரியாக்ட் நல்லா படிங்க. இதே வேலை எல்லாருக்கும். ஓகே,
வேற ஏதாவது டவுட் இருக்கா எல்லாருக்கும்? நான் டேட்டா அனலைசிஸ்க்கு என்னென்ன படிக்கணும்? டேட்டா அனாலிசிஸ் வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு கோடிங் இல்லாமயும் பண்ணலாம். இன்னொன்னு கோடிங் வச்சும் பண்ணலாம். டேட்டா அனாலிசிஸ் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கோடிங் இல்லாம நீங்க படிக்கணும் அப்படின்னா, பவர் பிஐ, எக்ஸெல் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து இருக்கு. பவர் பிஐ, எக்ஸெல் நல்லா தெரிஞ்சுக்கணும். டேட்டா அனாலிசிஸ்னாலே எக்ஸெல் ஓகே ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். எக்ஸெல் படிக்கணும், பவர் பிஐ படிக்கணும், டேப்லூ படிக்கணும். கோடிங் பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான்ல வந்து பேண்டாஸ், தேங்க்யூ. நம்பை, மேட்லாப் லைப்ரரி இது எல்லாமே படிச்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசினா போதும். அப்பதான் எல்லாருமே வாய் திறந்து பேசுறது இல்ல? எத்திக்கல் ஹேக்கிங்க்கு நிறைய ஸ்கோப் எத்திக்கல் ஹேக்கிங் நிறைய ஸ்கோப் எல்லாருமே அதுதான்ப்பா படிக்கிறாங்க. எத்திக்கல் ஹேக்கிங் தான் போறாங்க. அது ஏன் போறாங்கங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்கோப் வந்து இருக்குங்கிறாங்க. கம்பெனிஸில் வந்து அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஃப்ரெஷருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்காது. யாரோ ஒரு ஆள் எங்கேயோ எத்திக்கல் ஹேக்கிங்கை பரப்பி விட்டான். அது யாருன்னு எனக்கு தெரியல. எத்திக்கல் ஹேக்கிங் அது வந்து சாய்ஸ், உங்கள் சாய்ஸ் தான் அது. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நான் இந்த இது ஷீட் எல்லாமே நான் எல்லாத்தையுமே வந்து குரூப்பில் வந்து ஒரு 8:30க்குள்ளே நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ குரூப்பில் வந்து ஸ்டே பண்ணுங்கள். அடுத்தடுத்த வெபினார்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏதாவது வெபினார் கொடுக்க முடியுதா நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது நீடு இருக்குது அப்படின்னா அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் ஏதாவது வெபினார்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் காலேஜில் ஏதாவது வெபினார் இருக்குன்னாலும் கேட்டு சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணலாம். கோர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட பார்க்கலாம். ஓகே ஓகே, போகலாமா? தேங்க்யூம்மா. ஓகே, சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. நீங்களாம் போகிற வரைக்கும் நான் இதில் தான் இருப்பேன். சொல்லுங்கப்பா. ஹலோ, தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஓகேப்பா, லீவ் ஆகிக்கலாம்ப்பா.